இப்போ இருக்கக்கூடிய காலநிலையில பார்க்கும்போது, குளிரும் சரி, இல்ல வெயிலும் சரி, 2மே வந்து அதிகமான ஒரு உச்சத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல பெரியவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து நோய் இந்த மாரி ஏற்படுது சார். இதுக்கு என்ன காரணம் சார்? காலமாற்றம். இந்த இயற்கையோட காலமாற்றங்கள் ஏற்படுது. அது இல்லாமல் ஏற்கனவே நம்ம படிக்க சொல்ல ஒரு வாட்டி சொன்னோம். இந்த வாட்டி குளிரும் அதிகமாக இருக்கும், அதே நேரத்தில் வெப்பம் அது வந்து நேராக வரும். அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கிறதுக்கான அது இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். இந்த பிப்ரவரி மாதமே நமக்கு வெயில் வந்து அதிகமான தாக்கத்தை கொடுக்க போகுது. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே ரொம்ப அதிகமான ஒரு 2-3 டிகிரி, அதாவது லாஸ்ட் இயரை காமிச்சதோட 2-3 டிகிரி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது இல்லாமல் சூரியன் மிகப்பெரிய வெப்பத்தை கக்கக்கூடிய நிலமாக இருக்கும். அதனால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும் போது தோல் நோய் வியாதி, அதாவது நமக்கு வரக்கூடிய தோல் ஸ்கின் ப்ராப்ளங்கள் வரலாம் அப்படின்னு சில கண்ட்ரிலாம் அது ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரலாம் அப்படின்ற ஒரு நிலைமைகள் ஏற்படும். ரொம்ப இந்த ப்ரெஷர் இருக்கவங்க, சுகர் இருக்கவங்க இந்த பிரச்சனை. ஸோ இந்த நோய் வரத்துக்கே காலமாற்றங்கள். இந்த பனியோட வழியில் வந்து காலமாற்றங்கள் நோய் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த சின்ன சின்ன காப்ஸ்லாம் பெருசாக எடுத்துன்னு போயிடும். ஸோ லங்ஸ் ப்ராப்ளமாக ஏற்பட்டுரும், புரிதானக்கா ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்பட்டுரும், ப்ரீத்திங் ரொம்ப தடையாக இருக்க மாதிரியாக இருக்கும். இதுக்கெல்லாம் மெயின் பசங்களுக்கெல்லாம் வராமல் இருக்கிறது எக்ஸசைஸ், யோகா, ப்ரீத்திங் எக்ஸசைஸ், யோகா இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண வைக்கணும். ஸோ இப்போத்துலேருந்தே சில பசங்களுக்கு யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கிறது, அங்கங்கே சில இடத்துல ஒரு குரூப் போல் நம்ம இது பண்ணி ஒரு கேம்ப் போல் போட்டு பிள்ளைகளுக்கு வந்து வழி பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். இந்த பசங்களை இப்படி பாதுகாக்குங்க. ஒவ்வொருக்கு தெருக்கு நம்ம வழி பண்ணி அந்த கேம்ப் போல் போட்டு இந்த பசங்களுக்கு வந்து எப்படி வேணால் எல்லாமே மெடிக்கல் செக்கப் கூட ஒவ்வொரு தெருக்கு நம்ம போட்டு ஒரு ஏரியாவுக்கு போட்டு அந்த மெடிக்கல் செக்கப்புக்கு வழி பண்ணக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதுக்கான வழிமுறைகள் பண்ண போகிறாங்க. அப்படி பண்ணாங்கன்னா ஈஸியாக அந்தந்த பசங்களுக்கு, இல்லைனா ஒரு ஸ்கூல்லேயே எல்லா பசங்களையும் ஒரே விதத்தில் செக் பண்ணுறது, அந்த செக் பண்ணால் ஒவ்வொரு நாள் செக் பண்ணப்போ சில நோய்கள் இருக்க தடுக்கக்கூடிய தன்மைகள் நமக்கு ஏற்பட்டுரும். சில பசங்கள் வீக்காக இருந்தாங்கன்னா அதுக்கான மருந்துகள், சில பசங்களுக்கு வந்து இதுவாக இருந்ததுன்னா எக்ஸசைஸ், இதெல்லாம் கொடுக்க சொல்ல ஸ்ட்ரென்த் வரும். அதே மாதிரி உணவு வழிமுறைகள் வீட்டில் நல்லா பண்ணுங்க. நல்ல உழவர்கள் வழிகள் சூப் நிறைய கொடுங்க. நான் என்ன சொன்னேன், வெஜிடபிள் சூப், இல்லை நான்வெஜ் சாப்பிட்றது நான்வெஜ் சூப் சாப்பிடுங்க. இந்த வெஜிடபிள் சூப்லாம் சாப்பிட சொல்ல ஸ்ட்ரென்த் வந்துடும். உடம்புல வந்து ஸ்ட்ரென்த் வரக்கூடிய நிலம் என்ன இருக்கோ அதை பாருங்கள். அதேமாதிரி நிறைய சித்தாவில் இப்போ நிறைய வழிகள் வந்திருக்கு, மருந்துகள், ஸ்ட்ரென்த் உணவுகள் வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் மெயினாக யோகா அண்டு எக்ஸசைஸ் இது 2மே வந்து பாடி ஃபிட்னஸ் பண்ணினே வர சொல்ல, உணவு முறைகள் போக சொல்ல எதிர்ப்பு தன்மைகள் வரும். ஏன்னா நிறைய எதிர்ப்பு தன்மைகள் வந்து குறைஞ்சின்னு வருது. ஏன்னா சில நோய்கள் சில இன்ஜெக்ஷன்லாம் நம்ம போட்டதுனால ஒரு 40-50 வயசு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் அதிகமாகவே இருக்குது. சிலருக்கு வந்து ப்ரெஷரே குறைய மாட்டேங்குது, சிலருக்கு சுகர் எந்த லெவல்லுமே இறங்க மாட்டேங்குது. அதனால் ஐ ப்ராப்ளங்கள் வருது சிலருக்கு. நிறைய பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ப்ராப்ளம்ஸ், நிறைய ஐ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. சிலருக்கு ஐயில் வந்து ப்ரெஷர் வருது. ஸோ நிறைய ப்ராப்ளங்கள் இந்த வரதை அதை வந்து எப்படி நம்ம தடுக்கணும் அப்படின்றது. அது இல்லாமல் இந்த கால மாற்றங்கள் இந்த சூழ்நிலையை ஏற்படுத்தும். உடனே எதிர்ப்பு தன்மைகளை குறைக்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும். ஏன்னா ஒரு குளிர் அதிகமாக இருப்போம், திடீர்னு ஒன்று சூடாச்சுன்னா அதுவே ஒரு டயர்டு ஏற்றுக்க முடியாமல் இருக்கும். அந்த சூடு இன்னும் அதிகமாக இருப்போம், டயர்டு இன்னும் அதிகமாகிடும். ஸோ நமக்கு என்னன்னா விட்டமின் டிலாம் ரொம்ப குறையக்கூடிய நிலைமை ஏற்படும். ஸோ இந்த விட்டமின் டிலாம் குறையாத அளவுக்கு என்னென்ன உணவு முறைகள் எடுக்கணுமோ டாக்டர் செக்கப்லாம் பண்ணிக்கணும். அதுக்கான வழிமுறைகள் 40 வயசுலேருந்து 60 வயசுல இன்னும் நல்லா ஒரு செக்கப் பண்ணி அவங்களோட எக்ஸசைஸ் விளம்பரங்கள்லாம் பண்ணாங்கன்னா இன்னும் அவங்க ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய நிலைமைகள் வரும்ன்றதை சொல்கிறாங்க.